வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். குரு ஒரு முழு சுப கிரகம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பெயர்கிறார். சுமார் 1 வருட காலம் அங்குதான் இருப்பார். மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் குருவின் பார்வைக்குத்தான் இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு குரு 8ஆம் வீட்டிற்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கு குரு 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. குரு ஸ்தான பலம் பெறவில்லை எனினும் பார்வை பலம் பெறுகிறார். குரு 8ஆம் வீட்டிற்கு வரும் காலத்தில் மனம் அடிக்கடி குழம்பிவிடும். பிறகு தெளிவடையும். மனதில் மாறி மாறி எண்ண அலைகள் உதயமாகும். பணத்தில் கையில் வைத்து கொள்ளாமல் வேறு எதிலாவது டெபாசிட் பண்ணி கொள்ள வேண்டும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுடைய வெல்விஷர் அல்லது நல்ல ஆலோசகரிடம் கேட்ட பின்பு முடிவு எடுப்பது நல்லது. 12ஆம் இடமான துலாம் வீட்டை பார்ப்பதினால் சுப விரயங்கள் ஏற்படும். அடுத்தது 2ஆம் இடமான தனுசு வீட்டில் குரு பார்வை படுவதினால் உங்களுடைய அன்றாட செலவுகள் மற்றும் மாதாந்திர செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். கடன்பட வேண்டிய சூழ்நிலையை அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் போராடிதான் ஜெயிக்க முடியும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆனால் இந்த குரு பயிற்சி எந்தவித பொருளாதார குறைவும் இந்த குரு பயிற்சி கொடுக்காது. எதற்கும் பேராசைப்படாமல் தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் மட்டும் போதும். வெளியூர் வெளிநாடு சென்று வர யோகம் உண்டு. திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை ஆத்மார்த்தமாக வழிபட்டு வாருங்கள். ஏனெனில் திருச்செந்தூர் குருஸ்தலம் ஆகையினால் அங்கு வழிபட்டு வரும்போது குருவின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களை சரி செய்வார். சுப விரயங்கள் ஏற்படும். வம்பு வழக்கு வில்லங்கம் யாவும் தீரும். உங்கள் வேலையின் மீது மட்டும் நீங்கள் முழு கவனம் செலுத்தினால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம்.